Hello students, welcome back to Foundation Maths Academy. இது 10th Mathematics, Chapter 2, Numbers and Sequences, Exercise 2.5, question number 14. Priya earned rupees 15,000 in the first month. Thereafter, her salary increased by rupees 1,500 per year. Her expenses are rupees 13,000 during the first year and the expenses increases by rupees 900 per year. How long will it take for her to save rupees 20,000 per month? பார்க்கலாமா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ கொடுத்துருக்க கொஸ்டினை இதுபோல் டேபிளாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இயர் earnings 15,000, expenses 13,000. இதோட டிஃபரன்ஸ் தான் சேவிங்ஸ். ஸோ 15 minus 13 equal to 2,000. செகண்ட் இயர் earningsல எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 1,500. ஸோ 15,000 plus 1,500 equal to 16,500. எக்ஸ்பென்சஸில் 900 இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 13,900. இதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? இதோட டிஃப்ரென்ஸ் வந்து 2,600. அடுத்து தேர்ட் இயர் இதோட 1,500 ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ வரும்? 18,000. இதோட 900 ஆட் பண்ணுங்க, 14,800. இதோட டிஃப்ரென்ஸ் வந்து 3,200. ஸோ இது போல் நம்ம என்ன பண்ணலாம்? போட்டே போகலாம். அவங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? சேவிங்ஸ் இதே போல் எவ்ரி இயர் இன்க்ரீஸ் ஆகி 20,000 எப்போ ரீச் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேயா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? சேவிங்ஸ் மட்டும் தனியாக எடுத்துக்கலாமா? We have 2,000, 2,600, 3,200 and so on 20,000. Yes, in AP because அவருடைய காமன் டிஃப்ரென்சஸ் எல்லாமே எப்படி இருக்கு? ஈக்குவலாக இருக்கு. ஓகேயா? இப்போ நம்மளுக்கு 20,000 வர்றதுக்கு எவ்வளவு காலம் ஆகும் அப்படிங்கிறதுக்கு என்ன செய்யலாம்? இதை நம்ம nth டேர்மாக எடுத்துக்கலாம். ஹியர் Tn equal to 20,000 and A equal to first term equal to 2,000. Common difference D equal to second term minus first term, it is 600. Okay, now we know that Tn equal to A plus n minus 1 into D, where Tn equal to 20,000 equal to A equal to 2,000 plus n minus 1 into D equal to 600. 20,000 equal to 2,000. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க. ப்ளஸ் n into 600, 600n, 1 into 600 ப்ளஸ் into மைனஸ், மைனஸ் 600. இப்போ 2,000ல் 600 மைனஸ் பண்ணிங்க என்ன கிடைக்கும்? 1,400. அது இந்த பக்கம் கொண்டாந்துருங்க. 20,000 மைனஸ் ஆகிடும். மைனஸ் 1,400 ஈக்குவல் டு 600n. இப்போ இதில் மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? 18,600 equal to 600n. Therefore, n equal to 18,600 divided by 600. இப்போ 0க்கு 0 கேன்சல் பண்ணிவிடுங்க. 6 ones are 6 3s are 18. Again 6 ones are. So, n equal to 31. இப்போ கன்க்ளூஷன் எப்படி எழுதணும்? Therefore, it will take 31 years. That's all.